Beloved friends, Greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். Today's the word of God is Gospel of John, chapter 3, verse 5. Truly, truly, I tell you, no one can enter the kingdom of God unless he is born of water and the Spirit. ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று பரிசுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 5 குறிப்பிட்டுகிறார். இந்த மருத்துவர் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் பெண்ணின் கருப்பையை அறுத்து அது உள்ள குழந்தை எப்படி வளருதுன்னு பரிசோதனை பண்ணுறதுக்காக அறுக்கிறாங்க. உள்ளே பார்க்குறாங்க, கர்ப்பப்பையில் தண்ணியிலும் ஆவியிலும் அந்த குழந்தையை அசைவாடி கொண்டிருக்கிறது. அப்போது தான் நம்புகிறாங்க. கடவுளுடைய வார்த்தையை பரிசோதிக்கிறவன் எவனும் நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. கடவுள் தண்ணீரினால் வாழ வைக்கிறார், தண்ணீரினால் அழிக்க வைக்கிறார். கெட்ட ஜனங்களை தண்ணீரினால் அழித்தார் நோவாவின் காலத்தில். நல்ல ஜனங்களை, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டார் இல்லைங்களா? ஆகவே கடவுளுடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். மனுஷனுக்கு ஆசை முக்கியம்தான். எப்படி வாழணும்? ஆசை இருக்குந்தான் செய்யும், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. மண் லிமிட்டாக வாங்கிக்கிங்க, சொத்தெல்லாம் நிறையா வாங்கி அவசரப்படாதீங்க. பொண்ணு லிமிட்டாக வாங்கிக்கிங்க, கேஜி லக்கில் வாங்கி உடம்பில் போட்டுக்காதீங்க இல்லைங்களா? அதுவும் லோனில் வாங்கி அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும்னு அவசரப்படுறது. இதில் லிமிட்டாக இருக்கணும். ஆனால் இந்த பெண் ஆசையில் மட்டும் ஆசை பேராசை இருக்கவே கூடாது. ஆசை இருக்க வேண்டியதான், அது அவங்களுடைய மனைவிக்கு மட்டும்தான் ஆசை இருக்கணும். அதிகமாக மற்றவங்க மேலே ஆசைப்படாதீங்க. குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிடும், வாழ்க்கை நாசமாயிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், நமக்கு உயிரை கொடுத்து இந்த காற்றை கொடுத்து நம்மளை எழுப்பி வைக்கிறார் இல்லையா? அதுதான் ஒரு முதல் கிஃப்ட்டு கடவுள் நமக்கு கொடுக்குது. உயிரோடு எழுப்பி வைக்கிறாரு, அதான் முதல் கிஃப்ட். அடுத்து வர சின்னது நன்மைகளோ பெரிய நன்மைகளோ எல்லாமே நீங்கள் பெற்றதுக்காக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கடவுளுக்கு நன்றி செலுத்தணும். காற்று பாருங்கள், முதல்ல நம்ம காற்று ஃப்ரீயாக கொடுக்குறாரு இல்லைங்களா? சுவாக்கிறதுக்கு அந்த சுவாசத்தினால காற்று கொடுக்குறாரு. அதே காற்றுனால தான் கெட்ட ஜனங்களை அழிக்கிறார். சூறாவளி காற்று ஜனங்கள் தூக்கின் போது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலும் தியானித்து அவர் செய்த சின்ன சின்ன நன்மைகளுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும்? அவருக்கு நன்றி செலுத்தணும் இல்லைங்களா? இதயம் எல்லாம் நன்றியால் நிரம்பிடுதே நன்மையால், பாடிடுவேன் கவியால், போற்றிடுவேன் துதியால், மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பர் உம்மை காணுவேன். மேகம் மீதினில் வேகமாய் வரும் என் மீட்பர் உம்மை சேருவேன். என் மீட்பர் உம்மை சேருவேன். என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. என்னை சூழ்ந்து கொண்டதும் கிருபை, விட்டு விலகாமல் காப்பதும் கிருபை. பலவீனத்திலும் மனசோர்வினிலும் மாறிடுமோ கிருபை, மாறாதுவும் கிருபை. பெருவெள்ளத்திலும் கடும் காற்றினிலும் விலகிடுமோ கிருபை, விட்டு பிரியாதுவும் கிருபை. தேங்க்யூ ஜீசஸ். நேசிக்கு நல்ல ஆண்டவர், இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்கள் கண்மணி போல காப்பாற்றி வந்திருக்க நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் ஜபத்தை ஏற்று, எங்கள் விண்ணப்பலை ஏற்று தேவையான நேரத்தை கொடுத்துக்கிறீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் அற்புதமாக அதிசயமாக எங்களுடைய வாழ்க்கையில் வந்து எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரகாசிக்க பண்ணிக்கிறீர்கள், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து உமது கிருபையாலும் இரக்கத்தாலும் எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து எங்களை வழித்தல வேண்டும் என்று இறைமந்தன் இயேசுவின் மூலம் பிரார்த்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you Jesus. See you in the next week. Till then, Sarun from Bangalore. God bless you. Bye bye.